Hello guys, welcome back to Pradeep Tales. Exhale 5, Mangalore Central, Tiruvananthapuram Central, Ernakulam. Guys, welcome back to Pradeep Tales. ஸோ இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மங்களூரை பற்றின ஒரு வீடியோவாக இருக்கும். நைட்டு சடனாக தோணுச்சு மங்களூர் போகலான்னு சொல்லிட்டு, ஸோ அதனால டக்குன்னு கிளம்பி வந்துட்டோம். மாஹேல இருந்து மங்களூர் வந்து ஒரு 3 hours ஜேர்னி. அந்த 3 hours வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்தாச்சு. ஸோ ஃபைனலாக பின்னாடி இருக்கிறது தான் மங்களூர் ஸ்டேஷன். இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த ரோட்டில் போக போகிறோம். அந்த ரோட்ல வந்து நான்வெஜ் சாப்பாடுலாம் கொஞ்சம் ஸ்பெஷல்னு சொன்னாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு ஏதாவது பீச் பார்க்க போகிற மாதிரி இருக்கும். ஒரு பீச் ஸ்கூல் அப்படின்னு மங்களூர் ஸ்டேஷன் பக்கத்துல ஏதோ இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ அங்கதான் போயிட்டு இருக்கோம். பீச்சுக்கு போறதுக்கு முன்னாடி ஃபுட் பாயிண்ட் அப்படின்னு ஒரு ஹோட்டல்ல பார்த்தோம். வயிறு ரொம்ப கவான்றதுனால இப்போ போயிட்டு சாப்பிட்டுட்டு மற்ற வேலையை பார்க்கலான்னு சாப்பிட போறோம். எல்லாம் வச்சு வெளுத்து கட்டுறாங்க. வெற்றிகரமா ஹோட்டலுக்கு வந்து உட்காந்தாச்சு. ஒரு சிக்கன் பிரியாணி சொல்லிருந்தேன், சாப்பிட்டு பீச் போகணும். சாப்பிட போறோம். நல்ல பெரிய பீஸாவே கொடுத்துருக்காங்க. ஹோட்டல்ல சாப்பிட்டு இப்பதான் வெளில வரேன். ஒரு ஃபுல் சிக்கன் பிரியாணி ஒரு 2 பீஸ் வச்சு கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு சாக்லேட் ஷேக் ஒன்று குடிச்சேன். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல சாப்பிட்டு ஒரு ஆட்டோ எடுத்தாச்சு. ஸோ ஆட்டோல வந்து ஒரு கிலோமீட்டருக்கு 35 ரூபா கிட்ட கேட்பாங்க போல. எவ்வளவு கேட்க போறாங்கன்னு தெரியல. ஆக்சுவலா இப்ப சுல்தான் பத்தேரி போயிட்டு இருக்கோம். ஸோ சுல்தான் பத்தேரியில இருந்து தண்ணீர் பவானி பீச்சுக்கு வந்து போட்ல போகணுமா, இல்லைன்னா வந்து சுல்தான் பத்தேரி போகாம நம்ம சுத்திட்டு போனோம்னா தண்ணீர் பாவி வந்து ஒரு 14-19 கிலோமீட்டர் கிட்டையும். ஸோ அதனால வந்து இப்போ சுல்தான் பத்தேரி போயிட்டு அங்கிருந்து தண்ணீர் பாவி பீச்சுக்கு வந்து போட்ல போக போறோம். ஹலோ கைஸ், ஒரு ஆட்டோவில் தான் வந்தோம் சுல்தான் பத்திரிக்கு. ஒரு 118 தான் மீட்ரு காட்டுச்சு. அவன் எல்லாம் 150 கிட்ட வாங்கிட்டான். கேட்டால் 1.5 மீட்ரு ஏதோ சொல்லி ஒன்றும் புரியல. ஸ்ட்ரைட்டாக இருக்கிற வழியில தான் போகணும்னு நினைக்கிறேன். போட்டில் ஏறிட்டோம். ஸோ ஒரு வழியாக போட்டில் அப்படியே ஏறியாச்சு. ஒரு ஆளுக்கு 15 ரூபா போல டிக்கெட்டு. ஸோ இந்த பீச்சுங்கிறது ஸ்ட்ரைட்டாக தண்ணீர் பாவி பீச் அப்படின்னு ஒரு பீச்சுக்கு போவோம். ஸோ இது ஆக்சுவலாக கரண்ட்டாக நாங்கள் இருக்கிற இடம் வந்து சுல்தான் பத்ரி. முடிச்ச ஹோட்டலில் இருந்து சுல்தான் பத்ரிக்கு வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் 150 ரூபா கிட்ட ஆகிடுச்சு. இப்போ திரும்பி போகிறதுக்கும் அவ்வளோ ஆகும். ஸோ வர இப்போ அப் அண்ட் டவுன் சேர்த்து 300 ரூபா கிட்ட ஆகிடும். ஸோ இங்கே வந்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 15 ரூபா என்ட்ரி டிக்கெட் மாதிரி. தண்ணீர் பாவி பீச்சுக்கு போயிட்டு திரும்ப வர்றதுக்கு டோட்டலாக ஒரு 30 ரூபா ஆகிடும். ஒரு
அப்படி இப்படி வச்சா கூட ஒரு 200 சுற்றி பார்த்துடலாம். ஸோ பின்னாடி தெரியறது தான் அது பேர் போலூர் ஃபெரி அப்படி சொல்கிறாங்க. ஃபெரினா இந்த போட்லாம் நிற்கிற இடம், பஸ் ஸ்டாண்ட் மாதிரி. ஜெட்டி ஃபெரி இதெல்லாம் வந்து போட்டோட ஸ்டாப்பிங்கை குறிக்கிற இடம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிட்டிஸு, மங்களூரோட ஃபுல் சிட்டிஸு. ஸோ இது போட் வைஸு, அந்த பக்கம் ரோடு வைஸு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான சர்ச்சு, அது பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு கிராமம். இந்த கிராமம் பேர் வந்து போலார் கிராமம் அப்படின்னு சொல்கிறாங்க. போலாரான்னு தெரிஞ்சிருந்தீங்கன்னா அங்கே இருக்கிற தமிழ் மக்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்குமே ரூட்டு சரியா தெரியல. தானீர் பாவி பீச்சுக்கு வர வழியில் நிறைய ஷாப்ஸ் இருக்குது. அந்த ஷாப்ஸ் ஃபுல்லாக டாடி ஷாப்ஸு. வேணும்னா ஃபேமிலியாகவே இங்கே வந்து சாப்பிட்டுடலாம், இல்லைனா சிங்கிள்ஸாகவும் ஃப்ரெண்ட்ஸாகவும் வந்து சாப்பிட்டு பக்கத்துலேயே இங்கே பீச், இந்த பீச்சில் குளித்து விளையாண்டுட்டு அழகாக ஈவினிங் சன் செட்டை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடலாம். ஸோ இங்கே வந்து ஒரு 1/2 ஹவருக்கு ஒரு வாட்டி போட் எடுக்கிறாங்க. ஸோ லாஸ்ட்டு போட்டோட டைம் வந்து 7:30, மார்னிங் 9 o'clock ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பாருங்க, பின்னாடி அங்கே 2 பேர் உட்காந்துருக்காங்கல்ல, அந்த மாதிரி உட்கார்றதுக்கு கூட அங்கே வந்து காசு கொடுக்காம பின்னாடி இப்போ தான் ஒரு ஆள் 2 பேர் உட்காந்துருந்தாங்க. ஏஞ்சி போங்கன்னு இப்போ தான் சொன்னாங்க. இப்போ அவங்க என்னன்னே தெரியாமல் உட்காந்துருக்காங்க பாருங்க. இவங்க தான் சொன்னாங்க. இப்போ ஏஞ்சி போகிறாங்க பாருங்க காசுன்னு சொன்னோன்னே. ஒரு பக்கம் வானம் கருகிட்டு வருது. வானம் வந்து அப்படியே ஒரு மாதிரி வருது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மழை பெய்யுது. ஓடு 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 ஓடு. கைஸ், ஒரு போட்டை மிஸ் பண்ணி வச்சேன்.
அவ்வளோ மக்களே, ட்ரெயினில் ஏறியாச்சு, மலபார் எக்ஸ்பிரஸ். இப்போ மறுபடியும் வந்து மாஹேவை நோக்கி போக போகிறோம். ஒன் டே நல்லா வெல் ஸ்பெண்ட் ஆயிடுச்சு. நல்லா வந்து சுற்றி பார்த்தோம். சுல்தான் பத்ரி அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து போட் மூலயமா ஒரு தண்ணீர் பாவி பீச்சுக்கு போனது நல்லா இருந்துச்சு. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. ஸோ ஒரு தனி ஐஸ்லேண்ட் மாதிரி இருந்துச்சு அது தனியாக. ஓகே தான், ஒரு ஈவினிங் டைமில் நல்லா ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. பக்காவாக இருந்துச்சு. கொஞ்சம் செலவு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஈர்த்துருச்சு. ஒரு 1500 கிட்ட செலவுலாம் பார்த்தா சுற்ற முடியுமா? சரி, அதான் அப்போ வந்து ட்ரெயின் ஏறியாச்சு. மங்களூர் டு தலசேரி போயிட்டு அப்புறம் தலசேரியிலேருந்து பைக் எடுத்துகிட்டு மாஹே போயிடுவோம். இது மாதிரி ஒரு நல்ல விளாகில் நான் உங்களை மறுபடியும் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரதீப். டாடா, பை பாய். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எதனா ஒப்பீனியன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.